சரி சரி. நானும் இருக்கு வெளியே வரும்போது சவுண்டு கழிச்சு போட்டுருங்க. லைட்டாக ஆன் நினைக்கிறேங்க. எத்தனை முறை பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குன்ற சொன்னாங்க. வெளியே வரும்போது கேட்டுச்சு எனக்கு சவுண்டு. நான் பேசுவானே லெஃப்ட்லேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிடா. சரியா? சரிண்ணா. யாரு? யாருமே இல்லை. யாருமே இல்லை. இது என்ன கிணறானே? கிணறு தான் நினைக்கிறேன். கிணறா இருக்காது, வேறு சொல்லுவேன். ஓ, அந்த காலேஜில் அவங்களாம் சேர்ந்து உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேண்ணே. காலேஜில் ஹாஸ்டல். ஹாஸ்டலா? தெரில. என்ன திடீர்னு ஒரு ரூமில் வந்து போர்டெலாம் இருக்குது. எனக்கே குழப்பமாக தான் இருக்குது கைஸ். இது வந்து ஹாஸ்டலா காலேஜ் என்னன்றது தெரில. ஆனால் விசாரித்தப்போ இது வந்து ஒரு ஹாஸ்டல் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் கண்டிப்பாக அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். ஆரஞ்சு சொல்லி கிடைச்சிடா. தெரியல, கீழே இருக்கு. ஆரஞ்சு ஒன்று கேட்ச்சு எனக்கு. யாருக்கா? யார் அது மேலே? யாரா நீ கீழே இறங்கி வந்துருங்க. எங்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஒரு ஸ்டெப்பும் பார்த்தது. ஆமாம், லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ரூமாக இருக்கும். அது எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட மாட்டேங்குதுண்ணே. ஆள் இருக்காங்களா, மனுஷாக இருக்காங்களா, பேய் இருக்காங்களா, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ரூம் அடைச்சிருக்குண்ணா. ஆனால் மனுஷனுக்கான எந்த சவுண்டுமே கேட்கலையே. இது ஒரு கோளாறான இடம். இங்கே வந்து மனுஷங்க இருக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியும், பேய் இருக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல 2 முறை வீடியோ எடுத்தப்போமே வேற ஒரு கோணத்தில் இருந்துச்சு எனக்கு. கரெக்ட். நான் வந்து இங்கே 2 வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் பாரு, 3ஆவது டைம் வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. கைஸ், இந்த இடத்த வந்து நான் ஒரு சப்ஸ்கிரைபராக அண்ணன் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த அந்தளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் நாங்கள் இந்த இடத்துல வண்டியை விட்டு இறங்கி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். எடுக்க வேணாம் இந்த வீடியோ, இல்லைன்னா போயிடலாம். ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்தாலும் ஓகே பரவாயில்ல, அது ரைட்டு. அண்ணன் இருக்காங்க, அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா வெளியேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் ஆள் இருக்கிறதுக்கான நிறைய அறிகுறி இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் பயந்தேன். பட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆள் இருக்கிற சிம்டம்ஸ் எதுவுமே தெரில. பட் இங்கே ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்ததுலேருந்து நீங்களே கிளியராக பார்த்துருப்பீங்க. எல்லா சிம்டம்ஸும் அப்படி தான் இருக்குது கைஸ்.
கீழே போய் கன்றாவே இருக்குன்றாங்க. பெரிய வீட நிறைய ஆயுதம் இருக்கிறோம் மனுங்க. இரு இந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் கண் மூடிக்காமல் போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு குரல் கொடுத்துட்டு லைட்டாக எட்டி பார்த்துட்டு தான் போகணும். சப்போஸ் உள்ள யாராச்சும் இருந்து பட்டார் நச்சா என்ன பண்ணுவோம்? கரெக்டு தான். அந்த சைக்கிள் உங்களை கையில் கிடைக்கிறதா தடி பண்ணுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு என்னன்றது ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. சரிண்ணா, ஆள் யாரும் இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் சரி அந்த ரிச்சுவல் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இருந்தா நான் வெளியே பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போய்ட்டு வரீங்கண்ணா. இங்கே யாராச்சும் இருந்தா தைரியமாக வரலாம். நாங்கள் எங்கள் 2 பேர் தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நாங்கள் சாதாரண மனுஷங்க தான், நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். தெரியுது பாரு, தெரியுதுண்ணே. யாரு இல்லைங்க? யாரு? யாரு இதனால? நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க. என் முன்னாடி வந்து பேசலாமே. நீங்க முருகாக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆம்புலன்ஸ் ரெக்கார்ட் ஆகும் போன சவுண்டு இப்போ கவனம் பாருங்க. இப்போ இல்லை பாருங்க, மேலே கிளியராக கேப்சர் பண்ணிட்டானா? என்ன வந்து ஸ்வீட் சாப்பிடலாம். என்ன சாப்பிட்டு பாரு. ஏய் சும்மா சொன்னேன்டா, சாப்பிட்டுக்கிட்டு செத்துட்டு போகிறேன். என்னன்னே தெரியலையே. என்ன கைஸ் இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்களா, அட்டாப்பூச்சி. இது அமேசான் காட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபீலு. மேனேஜர் சொல்கிற இடம் வந்துடல. அதே தான் பார்த்து சிறப்பு காட்டாதீங்க. கையில் பிடிச்சி போயிட்டுருக்கேன். ரிலாக்ஸாக இருக்கணும் இருக்குமா நம்ம, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சேலஞ்சு. கரெக்டாக நம்ம கொஞ்சம் கூட வந்து டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் விட்டு ஏதாச்சும் கிடைக்கும். புரியுதா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்குண்ணா. நீ யாராக இருந்தாலும் எங்கள் முன்னாடி வா. இதுக்கப்புறம் உனக்கு பயப்பட போகிறது கிடையாது. இது 2 ஒரே டூர் தானா? இப்போ சவுண்டு கேட்கல பார்த்தீங்கன்னா போட மாட்டேங்கிறோம். என்னடா அது? நீ பயப்படுறதுலேயே பாதி நான் பயந்துறேன்டா. நீ இது மாதிரி நல்ல எக்ஸ்ட்ரீமாக நம்ம ஸ்டார்டிங்கில் போய் தான் முடியாது, வேலைக்கு ஆகாது. அனுபவத்தை சொல்ல இல்லை இந்த மாதிரி சொல்லுது. நான் கிளியராக பார்த்துட்டு அப்புறம் என்னண்ணா
அப்புறம் நான் போயிடலாமா? இல்லை நான் மேலே போய் பார்க்கலாண்ணா. பார்க்கலாம்டா, பொறுமையாக போகலாம்டா. ஒரு விதமாக பார்த்துட்டு எதுவும் இல்லை சொல்லணும் எதுவும் இல்லை கிளியர் ஆன அப்புறம் பொறுமையாக பார்க்கலாம். நம்ம ஒரு விதமாக பார்க்கணும். ஏன்னா எதுவும் உங்களுக்கு எதுவும் இருக்குன்னு தெரியாது. நம்ம எந்த சொந்த குடும்பம்னா இது ஒன்றும் வரலண்ணா. ஏதோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தானே இருக்குது ஃபீலு. இப்படி போகலாமா? இது ஆளா இல்லை பேயான்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் வந்ததே உங்களை பார்க்க தான். நீங்கள் எங்களை நல்லா வரவேற்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் மேலே வரோம் உங்களை பார்க்க. நான் என்னென்ன வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் நாங்கள் உங்களை துரத்தி மேலே வந்துட்டே தான் இருக்கோம். பெயிண்ட் வச்சுருக்கேன். என்ன இப்போ நான் பேய் இருக்கிறது தெரிஞ்சு கூட இங்கே வந்து இப்படி வைக்கிறாங்க. பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டுச்சு. உள்ள போகலாம். ஐயோ நாங்கள் உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வருவோம். அங்கே இருக்கும்போது இங்கே பார்த்தேன். நான் இதை போகிற மாதிரி கிளியராக பார்த்தேன். தாமரை மாதிரி கேட்குதுண்ணா. நீங்கள் பொண்ணா? என் கேமரா எப்பயுமே இப்படி ஆகுதுண்ணா. ரொம்ப பிளர் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இது ஆகுதுண்ணா, அடிக்கடி ஆகுதுண்ணா. எந்த வீடியோமே இப்படி ஆனதில்லைண்ணா. மொதல் தடவை இந்த இடத்துக்கு வந்தேன் இப்படி ஆகுது என் கேமரா. இடி இடிக்குதா? என்னடா இடிலாம் அடிக்கலண்ணா, மழையே பெய்யலண்ணா. மழை பெய்யலாம், இடி இடிக்கலாம் சம்டைம்ஸ். புரியுதுண்ணா, இது இடிக்கிற சவுண்டு இல்லைண்ணா. இது இடியா? நீங்களே சொல்லுங்க. அந்த அடி நாய் கொலை கால் நடுங்குதுண்ணே. லைட் பிரைட்னஸ் குறைச்சாங்கண்ணா. சீக்கிரம் என்ன பண்ணுறது?
கொஞ்ச நேரம் நம்ம இருட்டிலே மூவ் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நாயெல்லாம் குளிக்குது. நாய் குளிக்குதுனாவே இங்கே சுற்றி யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே மேலே ஏதாச்சும் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நாய் குளிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த குறைஞ்சபட்ச லைட்டில் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேலே பண்ணோன்னே ஆன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அப்படியே மூவ் பண்ணலாம். அப்படியே அப்படியே ஓகே பார்த்துக்கோ கைஸ். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் பிச் பிளாக்கில் நடந்து போயிட்டுருக்கோம். லைட்டாக துளியோண்டு வெளிச்சம் இருக்குது. திடீர்னு நாயெல்லாம் பயங்கரமாக குளிக்குது. எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குடா. சீரியஸாக சொல்கிறேன். ஒருவேளை அந்த ஆத்மா உங்களை பார்த்ததுனால இது பண்ணுதா? நான் ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து அந்த டைக்கு நினைக்கிறேண்ணா. டே உங்களுக்கு சரத்தானே வேணுமா? யாரை கேட்டுற அந்த மாதிரிலாம் கேட்குற? ஆன்சர் பண்ணி டக்குன்னு அப்படியே மேலே வா மேலே வா மேலே வா. உங்களுக்கு வேணும்னாலும் நான் தரமாட்டேன். டேய் என்னடா பேசின்னு இருக்க நீ? பைத்தியக்காரா? கண்டிப்பாக அதனால கூட இருக்கலண்ணா. ஒரு ஆடியன்ஸாக இந்த வீடியோ நான் பார்த்தேன். அவங்க வீடியோவை நல்லது. அதை வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். நான் உங்கள் லவ்வை வந்து அக்செப்ட்லாம் பண்ணல, வெல்கம் பண்ணுறேன். உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். காதை கிட்ட எது பேசுகிற மாதிரி இருந்துச்சுண்ணா. தும்பிடா தும்பி அந்த மாதிரி தான் ஏதோ உள்ளும் போன மாதிரி இருந்துச்சுண்ணா. தும்பியாக இருக்கும்டா. பாசிட்டிவ் திங்க் பண்ணுறேன். வந்தது வந்து நெகட்டிவ் தான் மைண்டு திங்க் பண்ணுது. மைண்டே மாற்றிச்சுண்ணா. பாசிட்டிவாக வந்தாலும் மைண்ட் நெகட்டிவ் ஆகிடுச்சு எனக்கு அப்படியே. முடிஞ்ச அளவுக்கு செவத்தை காட்டை அவாய்ட் பண்ணு. செவத்தை காட்டாது ரொம்ப கன்றாவியாக இருக்கும் அந்த பக்கம். என்னடா 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 இருந்துச்சுண்ணா. யாரோ பொண்ணு மாதிரி இருந்துச்சுண்ணா. கதவுக்கு பின்னாடி பொறுமையாக பார்த்து. الحمد رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين யாராச்சும் போயிருப்பாங்கண்ணா. டோர் திறக்குங்க. டேய் 2 கதவுமே மூடுதுடா. யார் இருக்கா பின்னாடி? டோர் பின்னாடி எதுவும் இருக்க இருக்குடா.
அந்த கேப்பில் போகிறேன் ரகுமானு டக்குன்னு ஒரு ஐடியா அப்படியே இங்கேருந்து அந்த பக்கம் நீ ஓடு இந்த பக்கம் நான் வர்றேன் ரெடி 1 2 3 வந்துடுமாடா காட்டுறோம் பொறுமை ஸ்லோ ரொம்ப கிடையாது அப்படி ஒரு ரூமாக பார்க்கலாம் பொறுமையாக ஸ்லோடா நான் சேஃப்ண்ணா பார்த்துண்ணா. நான் உங்கள் கேஸு நான் கன்ஃபியூஸாக இருக்கணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும். கைஸ் இப்போ நம்ம 2 பேரும் ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் இருக்கோம். வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு நிற்க கூட டைம் இல்லை. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ரகுமான் எனக்கு சத்தியமாக முடியல, என்னென்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் கிளியராக பார்த்ததெல்லாம் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன்டா. இப்போ என்னென்னா கைஸ் எதனால் நாங்கள் பேசுகிற சொல்லுங்க நான் எதனால் நாங்கள் வந்து இன்ட்ரோலாம் பேசாமல் பரபரப்பாக உள்ளே வந்தோம்னா, நாங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2-3 வண்டி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு இந்த இடத்துக்கு. அதனால நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோம். ஸோ கொஞ்சம் சைலண்ட் ஆனோடனே நாங்கள் பரபரப்பாக உள்ளே வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருந்துச்சு இந்த இடம். அதனால தான் எதுவுமே ஓப்பனாக பேச முடியல. ரகுமான் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், இந்த இடத்துக்கு ஒரு நாளாச்சும் நான் போனேன்னா ப்ளீஸ் நான் கூப்பிட்டு போவேன்னா. ஃபஸ்ட்டு தனியாக போகிற மாதிரி சொன்னால், பட் இங்கே தனியாக பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. சுற்றி இருக்க ஆம்பியன்ஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருக்க காரணத்தினால நான் ரகுமான் கூட ஒன்று ரோடு க்ளோஸ் ஆகுது. போகலாமா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் இன்னும் கிளம்புறோம். ஓகேவா? இது கலர் வந்துச்சு, லைட்டாக வந்துச்சு. இது இல்லையா? கையில் நடக்கும் அந்த சிவத்தில் ரொம்ப சாயாத ஒட்டுது போல. யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் இருக்குதாடா. பார்த்துடலாம் என்னன்னாலும் சரி. 20 நிமிஷம் எடுத்துருந்தா எனக்கே ஆர்வமாக இருக்குது. விடக்கூடாது. போட்டு கொடுத்துருங்க. நான் ஒத்தாலும் தலைவர் விட மாட்டேன். இன்னைக்கு என் கூட அண்ணன் இருக்காரு, கண்டிப்பாக நான் பார்க்கலாம் போக மாட்டேன். இந்த இடத்துல ஒரு மர்மமான என்னன்னா, எல்லா இடத்துலையும் கணேஷ் எழுதி வச்சுருப்பானுங்க. கணேஷ் அந்த பொண்ணு எந்த பொண்ணு? இறந்து போன பொண்ணாக இருந்திருக்குமா? இல்லைடா, சொன்னோன்னே அடிக்குதுண்ணா. இல்லைன்னு சொன்னோன்னே அடிக்குதுண்ணா கரெக்டாக. ஆனால் செம்மையாக வந்துருக்கேன்டா.
இந்த ஃபோட்டோவில் இருக்கீங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மேலே கை வைக்கிட்டா? யூபிசி கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க. டேய் எவ்வளோ கிறுக்கம் போதையில் வந்து வச்சுறான். ஏன்டா என்ன பண்ணுறது? பேரெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. டேய் முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்காத. முடிஞ்சா முன்னாடி வா. ஆமாண்ணா அண்ணா இது முன்னாடி எது கழுவுறீங்க? உங்களுக்கு ரோஸு மல்லிப்பூ ஏதாச்சும் பிடிக்குமான்னு சொல்லுங்க. ரகுமான் வாங்கிட்டு வந்து தருவான் உங்களுக்கு. இல்லை நான் ஏன்னா வாங்கிட்டு வந்து தர போகிறேன் அதுக்கு? நீ தானே வீடியோ எடுக்க வந்திருக்க, நீ தான் வாங்கிட்டு வரணும். எப்படின்னா வாங்கி தருவேன் அதுக்கு? பின்ன ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுறோம். என்னென்ன வாங்கி தரட்டும்? டைரி மில்க்கு தான் வாங்கி தரணும். நீ கூட டைரி மில்காடா? பொண்ணுங்க எல்லாம் டைரி மில்க் எல்லாம் சாப்பிடுவாங்க மேக்ஸிமம். மல்லிகைப்பூலாம் அது பொண்ணுங்கடா இது. அதுண்ணா இறந்து போனவங்க பொண்ணு தானே. ஃபஸ்ட் நைட் பண்ணுறியா? அல்வா மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் நைட் பண்ணு போடா. அல்லாஹ் அக்பர், 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 அல்லாஹ் அக்பர். ஏன்டா? அது கோவம் வரும். அது கோவம் வரும். அது கோவம் வர மாதிரி ஜின்னு சொல்கிறியா நீ? சின்ன இல்லைண்ணா, இது பொதுவாக பேய் ஆத்மா கெட்ட ஆத்மா இருந்தாலே இது வந்து நம்ம சொன்னோம்னா அது நம்மகிட்ட அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிடிக்காத ஒரு மந்திர வார்த்தைன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கிறிஸ்டினில் வந்து இந்த சிலுவை வச்சுருப்பாங்க, முஸ்லீமில் வந்து இந்த வார்த்தைகள். அதே மாதிரி ஜம் தண்ணி, இது மூணுக்கு தான் அது கண்ட்ரோல் ஆகும். ஆத்மாவே, ஜின்னு மட்டும் கிடையாது, ஆத்மாவே. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் நம்மள ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவே விட மாட்டேன். சைலன்ஸ் ஆகிடுச்சு போயிருப்பான். போனா போய் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து சரிண்ணா. என்னாச்சு? சதி பண்ணுது. டே ஒரு நிமிஷம். இங்கே ஒரு லைட் பாஸ் ஆச்சு. இன்னும் இப்போ சேர் லைட்டாக என்னன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு வெளிச்சம் டச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பாஸ் ஆச்சு. எதுனா அண்ணா காலேஜ் இங்கே இருக்குண்ணா. ஒரு காலேஜ் இங்கே பாருங்கண்ணா. ஒரு மனுஷனால இவ்வளோ பெருசு காலேஜ். என் கால் பாருங்க, இவ்வளோ போக மாட்டீங்களா? மனசில் கிருஷ்ணர் நினப்பு வந்து இங்கே காலேஜ் இங்கே ஒன்று தனியாக பார்த்தாங்க வித்தியாசம் இல்லை. ஏதோ ஒரு உருவத்தோட அச்சு மட்டும் இருக்குது, ஆனால் எந்த உருவமும் இல்லை. நாங்கள் இல்லை ஃபோட்டோ வச்சு தங்க ஒரு ஃபோட்டோ சொல்லியிருப்பாங்களே அந்த பெயிண்ட் போனது. கொஞ்சம் சைலன்ஸ் ஆகிருக்கு. ஆமாம் கரெக்ட். கொல்லி பையெல்லாம் கிடைக்குதுண்ணா. ஏதோ என்ன வச்சுருக்காங்கண்ணா? எதுக்கு வச்சுருக்கீங்க? முடிவு பார்த்துட்டு தான் அவங்க
அந்த 2 க்ளோஸாக வச்சுக்கோ. இப்போ இந்த பக்கம் இப்போ வீடு அந்த பக்கம் அடிக்காத போட்டோம் நல்லா போ. யாரங்க சனியை முடிச்ச எலி. ஓகே தானா, எலியை பார்த்து பயந்துடுண்ணா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு டவுட் வருது. இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நான் ஃபஸ்ட்டு ஓகே மேலே போனேன்னா நடக்கணும் வச்சுருக்கணும். யாருண்ணா? கணேஷ் தானண்ணா? கணேஷ் ஃபஸ்ட்டு வந்து 2 டைமே கேட்டுச்சுண்ணா. கேட்டு தானே கேட்டுச்சு. நீ இந்த பாத்ரூம்குள்ளே போனப்போ எனக்கு அந்த பக்கம் சவுண்ட் கேட்டுச்சு. கேட்குது, கீழே கேட்குது, மேலேயும் கேட்குது. நான் பேசுண்ணா. பார்த்துக்கோ. கணேஷ் இங்கே இருக்கீங்களா? வெளியே ஓடுது. எங்கடா ஓடுது? பாட்டு வர மாட்டல. பாட்டு இல்லை. நான் மேலே கேட்குதுண்ணா. மேலே பறங்க மாதிரி குதிக்காதரா அப்படி கீழே. கணேஷ்
உங்கள் லவர் எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. என்னடா அது தேவடி எடுக்க வந்தியா இல்லை மாமா வேலை பார்க்க வந்தியாடா? நடக்குதுண்ணா. சரி கேட்டு போரு. நீங்கள் எப்படியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போய் குடும்ப நடத்த போறியா? நான் சேஃப்ண்ணா. சரி என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குது? இல்லை அந்த போட்டு கைஸ், இந்த இடத்த வந்து ஆல்ரெடி சரத்தனாவும் அவங்க டீம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவும் இந்த வீடியோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கதையெல்லாம் சொல்லும் போது இப்போ வரும்போது கூட எனக்கு சொல்லிட்டு வந்தார், இந்த இடத்துல வந்து 2 பொண்ணுங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டதுனால இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேயோட சிம்டம்ஸும் நிறைய தெரியவே ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அண்ணன் 2வது தடவை இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய சைக்கோவோட சிம்டம்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேய் இல்லைனா சைக்கோவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய டவுட்டே இருந்திருக்கு. அது தேடி தான் நானும் சரத்தனும் வந்தோம். நான் ஃபஸ்ட்டு தனியாக தான் இந்த இடத்துக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். கடைசியில் சரத்தன் இந்த இடத்துக்கு நான் தனியாக விடலை. ஏன்னா நீ வேறு இடத்துக்குலாம் போனது வேறு பரவாயில்லடா தம்பி, இந்த இடத்துக்கு வந்து நீ தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்தனை கிளம்பி வந்தார். அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா, எனக்கு ஏதோ உடம்புல நேரம் சார்ண்ணா ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளியே இப்போ நேராக போய்ட்டு நம்ம ரிச்சுவல் பண்ணிட்டு கிளம்பலாம். அது குடத்தை உருட்டுற மாதிரி இருக்கு. மூணு அடிக்கிற மாதிரி தரத்தில் மூணு அடிப்பான். ஏண்டா இறந்தான்? ஆமாடா, வாய்ப்பு இருக்குடா. பட் அந்த மாதிரி மூளை மாதிரி தெரியலையே அது. நாய் ஒரு பக்கம் கத்துது.
நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இல்லை. கன்ஃபார்மாக சொல்கிறேன். இவனோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் சீரியஸ் கிட்டத்தட்ட 1 hour ஆகும்போது. ஆமாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதும் ரிஸ்க்கு. நேராக அந்த ரிச்சுவல் மேலே நீ சொன்னது ரிச்சுவல் பண்ணிட்டு டப் டப். ஓகே. கீழே பார்த்தேன். கீழே வெறும் கக்காவாக போய் வச்சுருக்காங்கண்ணா. ஓகே, பேய் இருக்குன்னு தெரிஞ்சால் கக்காவே போக முடியாது. கக்காவை பற்றி பேசுகிறேன். இங்கேயும் கணேஷ் தான். கணேஷ் யாரா இந்த கணேஷ்? எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்குண்ணா. இங்கேயும் கணேஷ் கூடவே அஜய்னு ஒரு பேர் இருக்கு நிறைய இடத்துல. அஜய் ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக இருப்பானா? இல்லைடா, இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்லாம் அடிக்கிறது வருவானுங்க. புரியுது. ஜாயிண்ட் அடிச்சுட்டு பீஸில் எழுதிட்டு போயிருப்பாங்க. இறந்தவங்களை பற்றி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. இல்லைடா, எங்கேயோ ஓடுதுடா. அவன் வெளியே தான் எங்கேயோ ஓடுது. என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. இத்தனை மணி ராத்திரிக்கு யாருன்னா பண்ணுவா? பாட்டு வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆமாம், சாமி பாட்டு ஏதோ வர மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டெப்பில் இதுக்கப்புறம் பார்த்து நான் நடக்கிறது பார்த்தா இருக்கு. ஏதோ நடக்க போகுது. அது மாதிரி கிளியராக தெரியுதுண்ணே. ரிச்சுவல் எங்கே பண்ணுறான்? வேலை போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணிடலாம். கிளியராக பார்த்தா இங்கேருந்து என்னாச்சு? என்ன தூக்க கயிறு மாதிரி இருக்கணும். இப்படி போகலாமா? இப்படி போய்ட்டு சுற்றிட்டு வரலாம். சரி. உள்ள போகிறேண்ணா. நான் உள்ள போகிறேன். யாரும் இல்லை. ஒரு டோர்லையும் இப்படி தானே ஆகுது. ஒரு டோர்லையும் இப்படி தானே ஆகுது. எல்லா டோர்லையும் இப்படி தானே ஆகுது. கீழே இருந்து வர மாதிரியும் எல்லா டோர்லையும் இப்படி தானே ஆகுது. என்னடா நியூஸ் பேப்பர்லாம் அடிச்சிருக்காங்க. ரிச்சுவல் பண்ணுறது ஸ்பாட் ஆகணும்.
சுத்தமாக இருக்காது. அங்கிட்டே ரூமுக்கு போயிடும். நான் நான் சரத்தை வந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா சரத்தை நாங்கள் வராது தெரியுது. நான் கொஞ்சம் ஓரளவு கேப் விட்டு வந்தால் தான் இது என்னன்றது கண்டுபிடிக்க முடியும் எங்களால். என் ஃபேன்ட்டு உரசி பயமாக இருக்குது. கைஸ் இவ்வளோ நேரம் நாய்ங்கெல்லாம் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஒன்றா சேர்ந்து கோரஸாக கண்டினியூஸாக உழைச்சிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இருக்க ஒரு நிமிஷமும் ரிஸ்க்கு தான். வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? வா. பேக்கில் வச்சுட்டு ஆமாண்ணா எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா. அப்போ எடுத்துகிட்டு வரட்டா? எடுத்துகிட்டு வரேண்ணா. சேஃபாக போகலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்துட்டு. சேஃபாக போயிட்டு வந்துடுறீங்களாண்ணா? டார்ச் இருக்குண்ணா பார்த்து. ஓகேண்ணா. அண்ணன் போயிட்டாரு. ப்ளஸ் எனக்கு சுத்தமாக புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியவே எனக்கு புரியல. நான் சரத்தனை கூட வந்திருக்கேன் மட்டும்தான் நான் இந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். இந்த இடத்துல வந்து இதே இடத்துக்கு நான் தனியாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் கிளம்பியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா ஆன் பண்ணும்போது நீங்கள் அங்கே நடந்ததை பார்க்கல. நான் கிளியராக வரும்போதே நான் ஒரு உருவத்தை பார்த்தோன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். பரவாயில்ல எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஓகே யாரு? அண்ணே அண்ணே வர இருக்கிற கேமரா எடுத்துன்னு போயிருக்கலாம் போல இருக்கிறா. கிட்ட கிடச்சிரும். கீழே அப்புறம் ஃபஸ்ட்டு இறங்கும்போது சவுண்டே வரல. கிட்ட அந்த பேக் வச்சுருந்தோம். அந்த பாம்பு மட்டும் தானே இருக்கு அந்த இடத்துல. நான் கை வச்சப்பறம் நல்ல சவுண்ட் வந்துச்சு. முக்கிய கை அளவு சவுண்டாக அது நாய் கற்று தான் ஒன்றும் புரியல. லைட்டாக பூனே நாயை மிக்ஸ் பண்ணி ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி கேட்டுச்சு எனக்கு கீழே. சவுண்ட் கேட்டோன்னே அப்படியே வேக ஓடி வந்துட்டேன். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. ரகுமான் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறேன். லைட்டாக. சரி.
ரொம்ப தூரம் போயிடாதீங்களா? இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை அந்த பக்கம் அவரு சவுண்ட் கேட்குது. நீ அப்படியே பண்ணு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். செம்ம கிளியராக கேட்குது. இப்போ நீங்கள் தான் எங்களை இங்கே இருக்க விடாமல் தடுக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அறிகுறி உங்களால் இப்போ பண்ணி காட்ட முடியுமா? நான் தனியாக வந்துட்டுருக்கேன் உங்களை தேடி. ஒரே ஒரு அறிகுறி. உங்களுக்காக தான் நாங்கள் ஒரு பொம்மையை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் வரணுன்னா வரலாம். ஒரு வழியாக ரிச்சுவலை போட்டு முடிச்சிட்டேன். நம்ம வழக்கம் போல் பண்ணுற ரிச்சுவல் தான் இதுவும் கூட. பட் இருந்தாலும் அந்த ஆத்மா எப்படியாச்சும் இந்த உடம்புக்குள்ளே போக வைக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு நடந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு தெரில. எங்களுக்கு என்ன வேணால் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ரிச்சுவல் போகலாம். உட்காரலையா? பழக்க வச்சுக்கலாம். என்னடா பண்ணும்? ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன். என்ன பண்ணுவோம் நமக்கு? இது ஒன்றும் பண்ணக்கூடாதுண்ணா. ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே வேடிக்கை தான் பண்ணாங்க. இல்லைண்ணா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த விட்டு நம்ம தனியாக போய் கேப்சர் பண்ண போகிறோம்னா, அதாவது இந்த இடத்துல முடிச்சு இந்த இடத்துல மட்டும் நம்ம இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா, ஆமாம், அந்த ஆத்மா வந்து இந்த உடலில் வந்து ஏறும். அதாவது அதுக்கு தேவை ஒரு ஆத்மா, அதாவது ஒரு உடல். அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு உருவம். அது அதுக்கு தேவை. அதுக்கான உருவத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கேன். சரி, எந்த அளவுக்கு படிக்கணும்னு எனக்கு தெரியலண்ணே. ஆனால் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடலாமா? ரிஃப்ளெக்ஷன். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோவாலாம் போட்டு அது உள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா அந்த பொம்மையை எடுத்துக்கலாம், இல்லை அந்த பொம்மைக்குள்ளே வந்து நீங்கள் வந்துக்கலாம். கரெக்ட், அதேதான். அதாவது அண்ணா, அதாவது நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா அதை ஏமாற்ற போகிறோம். பேய் நம்ம ஏமாற்ற போகிறோம். பேய்க்கு தெரிஞ்சு நமக்கு எந்த போயிட்டோம்னா, ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த உழைச்சிருக்கோம். கம்யூனிகேஷன் இருக்கும்டா. இவ்வளோ பெரிய பில்டிங் என்ன பண்ணுவேன்? நீ அங்கே இரு, நான் அங்கே இருக்கேன். சரி, கண்ணு கட்டின தொலைவில் தான் இருக்கணும் 2 பேருமே. ஓகேவா? ஓகேண்ணா. பொம்மை இந்த இடத்துல வச்சுட்டு ரகுமான் வந்து இந்த பக்கம் சுற்றிட்டு போகிறான், நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வர போகிறேன். நாங்கள் 2 பேரும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஏதாச்சும் கேப்சர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதை ஏமாற்றி நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்சு நாங்கள் இறங்கிட்டு போயிட்டோம்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து போகல. ஓகே, நாங்கள் இங்கேருந்து போகிறோம். உனக்கு தேவை ஒரு உடல் தானே? இங்கே தான் வச்சுருக்கோம், வந்து எடுத்துக்கோ. அண்ணா, இதில் ஜெயிக்கணும்ண்ணா நம்ம. கேர்ஃபுல்ண்ணா. சரிண்ணா. Safe. Safe now. Safe now.
அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான், டேய் ரஹ்மான், ரஹ்மான் அங்கே பாடுறா. என்ன நடக்குது? எடு எடு. பொம்மை இப்படி வச்சிட்டோம்டா. இல்லைண்ணா கிளியராக பார்த்துட்டோம் நம்ம. இல்லைடா, பொம்மை மூவ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்படி வச்சிட்டோம்டா. இல்லைங்க அது காணும் பாருங்கண்ணா, அந்த உருவத்தை காணும்ண்ணா. ஒருவேளை இதுக்குள்ள இருக்கோம்ண்ணா. எடு 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 டக்குன்னு எடு. டேய் லூசாடா நீ. சரி எடு கழிச்சு விட்டுருலாம். லைட் மேன் இந்தா. நான் ஒரு வித்தியாசமாக இருக்கு நான் பார்க்க. பாருண்ணா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு. தவறுதுண்ணா. நீங்கள் எங்களை பின்தொடர்ந்து வரலாம். இந்த பொம்மைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பொம்மை எங்கிட்ட தான் இருக்க போகுது. நீங்கள் என் கூட இருக்கலாம். He killed 33 times. 33 families forever changed. Tonight in News Extra, the victims of John Wayne Gacy. For the first time, Gacy is speaking out about the young men who died and the loved ones they left behind.